إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணித்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய வழிகாட்டுதலுக்காக பல நபிமார்களை, தூதர்களை இந்த பூமிக்கு அனுப்பினான். அந்த தூதர்களை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த நபிமார்களை அந்தந்த சமூக மக்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தூதர்மார்களுக்கு அற்புதங்களையும் வழங்கினான். அற்புதங்கள், அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பெரும்பாலும் ஆயாத் என்று சொன்னால் அத்தாட்சிகள், ஆயாத் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அதை முஅஜிஸா என்றும் சொல்வோம், அற்புதங்கள் அல்லது அத்தாட்சிகள் என்று சொல்வது போல் அரபியில் ஆயாத், முஅஜிஸாத், தலாயில் என்றெல்லாம் சொல்வார்கள். இப்படி நபிமார்களுக்கு, தூதர்மார்களுக்கு அல்லாஹ் சில அற்புதங்களையும் வழங்கியிருக்கிறான். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நபிக்கும் ரசூலுக்கும் சில அற்புதங்கள், சில அத்தாட்சிகள், முஅஜிஸாத்துகள். அதை பார்த்தாவது மக்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு மனிதனால், சாதாரண மனிதனால் செய்து காட்டவே முடியாது. ஆனால் இவர் தன்னை நபி, அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்கிறார், இவர் இதை செய்து காட்டுகிறார் என்று சொன்னால் இவர் உண்மை தூதர்தாம். இவருக்கு அல்லாஹ்வுடைய, இறைவனுடைய உதவிதான் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியால் தான் இவர் இந்த அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுகிறார் என்று அந்த அற்புதங்களை பார்த்தாவது சிலர் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்களுக்கு அற்புதங்களை வழங்கினான். அந்த அடிப்படையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கைத்தடி அசா, அது கீழே போட்டால் பெரிய மலைப்பாம்பாக மாறிவிடும். அதே அசாவை, கைத்தடியை கொண்டவர்கள் கல்லில் அடித்தார்கள், நீரூற்றாக வெளியே வந்தது. அதே அசாவை கொண்டு அல்லாஹ்வின் கட்டளைப்படி கடலில் அடிக்க கடல் பிளந்து விட்டது, வழி உருவாகிவிட்டது. அவர்கள் தன்னுடைய வலது கையை இந்த இடத்தில் வைத்து எடுத்தால் அங்கிருந்து ஒளியாக வரும். இப்படி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னும் பல அத்தாட்சிகளை கொடுத்தான். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 9 ஆயாத், 9 அத்தாட்சிகள், 9 அற்புதங்கள் மூசாவுக்கு நாங்கள் வழங்கினோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதே போல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய சமூகம், அதாவது சமூத் கூட்டத்தார் மலைகளை குடைந்து என்ன செய்வார்கள், அதை வீடாக மாற்றி மலைகளில் வசிப்பார்கள். அவ்வளோ பெரிய பலசாலிகள், சக்தி வாய்ந்த மக்கள். அந்த காலத்துக்கு பொருத்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு மலையில் இருந்து, பாறையிலிருந்து வெளியே ஒரு ஒட்டகம் வந்து அது குழந்தையை, குட்டியை பெற்றெடுக்கும் விதமாக அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்தான். கஷ்டப்பட்டு நாம் இந்த மலையை குடைந்து வீடுகள் உருவாக்குகிறோம், இது என்னது, சர்வசாதாரணமாக ஒரு ஒட்டகம் வெளியே வந்து விட்டதே, கர்ப்பமாக இருக்கும் ஒட்டகம் என்று அதை பார்த்து நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குஷ்டரோகிகள், கண் பார்வையற்றவர்கள், அவர்களை குணப்படுத்தக்கூடிய அந்த அற்புதம். சில சமயம் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இறந்தவர்கள் சில நொடிகளுக்காகவோ சில மணி நேரங்களுக்காகவோ உயிர் கொடுக்கப்படுவார்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான். அதே போல்தான் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அற்புதங்களை வழங்கினான், பல அத்தாட்சிகள், பல முஅஜிஸாத்துகள். அதை பார்த்து நம்பிக்கை கொள்ளாதவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்கள், ரசூலோடு வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களுடைய ஈமான் இன்னும் உறுதியாக வேண்டும், வலுவடைய வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் சில அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1000க்கு மேற்பட்ட அத்தாட்சிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். 1000க்கு மேற்பட்ட அத்தாட்சிகள். அதில்
ஒரே மாதிரியான அத்தாட்சி பல முறை நடந்திருக்கும். அதை தனித்தனியாக கணக்கிட்டு, அதேபோல் மறைவான விஷயங்களை குறித்து ரசூல் அவர்கள் வஹீயின் அடிப்படையில், அல்லாஹுடைய செய்தியின் அடிப்படையில் மறைவான ஒரு விஷயத்தை, எதிர்காலத்தில் நடக்க போகும் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார்கள். அது அப்படியே பின்னால் நடக்கும். அதுபோன்ற செய்திகளையும் ஒவ்வொரு அத்தாட்சியாக கணக்கிட்டு இப்படி 1000க்கு மேல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுக்கு அத்தாட்சிகளை வழங்கியிருக்கிறான் என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். சில உலமாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வழங்கிய அற்புதங்கள், அத்தாட்சிகள் என்று தனி நூலையும் தொகுத்திருக்கிறார்கள். இமாம் பைஹகி என்கிற அறிஞர் தலாயிலுன் நுபுவா, இமாம் மாவர்தி என்பவர் ரசூலுடைய அத்தாட்சிகள் என்கிற பெயரில் இப்படி நூல்களையும் தொகுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அத்தாட்சிகளில் ஒரு சில அத்தாட்சிகளை இந்த அமர்வில் நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய இந்த ஏராளமான அத்தாட்சிகளில் மிகப்பெரிய அத்தாட்சி தான் அல்லாஹுடைய வேதம் குர்ஆன். ரசூலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிய இந்த குர்ஆன் மிகப்பெரிய அத்தாட்சி. குர்ஆன் ஒரு அத்தாட்சி என்பதை பலவிதமாக நம்மால் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். மொழி ரீதியாக குர்ஆன் ஒரு அத்தாட்சி. குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்திகள் என்று பார்த்தால், அந்த செய்திகளை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் குர்ஆன் ஒரு அத்தாட்சி என்று பலவிதமாக குர்ஆன் ஒரு அத்தாட்சி என்பதை நம்மால் சொல்ல முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுக்கு குர்ஆனை மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக கொடுத்திருக்கிறான். அதை அத்தாட்சி என்று சொல்வதன் ஒரு காரணம் குர்ஆனுடைய மொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலத்தில் நபியாக வந்தார்களோ அந்த காலத்திலே அரபி மொழி தன்னுடைய மிக சிறந்த ஒரு காலத்தில் இருந்தது என்று சொல்லலாம். ஒவ்வொரு மொழியும் என்ன செய்யும், ஒரு மொழி பிறந்து அது வளர்ந்து ஒரு காலத்தில் பீக் என்று சொல்லுவோம், அப்படி இருக்கும். அடுத்து சரிவு ஏற்படும், அப்படிலாம் இருக்கும். அப்படி ரசூலுடைய காலம் என்பது அரபி மொழியின் மிக சிறந்த காலம் என்று சொல்லலாம். எல்லோரும் தன்னுடைய மொழியின் அடிப்படையில் பிறர் மீது அகம்பாவம் கொள்வார்கள், தற்பெருமை கொள்வார்கள். நான் தான் பேச்சில் மிக சிறந்தவன், தூய்மையான சுத்தமான மொழி, ஃபசீஹ் மொழி பேசக்கூடியவன் என்று பெருமை அடித்துக் கொள்ளும் காலகட்டமாக இருந்தது. போட்டிக்கு என்ன செய்வார்கள், கவிதைகள் பாடுவார்கள். நீ என்ன கவிதை பாடுவாய், அதைவிட சிறந்த கவிதை என்னால் சொல்ல முடியும் என்று கவிதை பாடுவதிலே போட்டி போடுவது என்று அந்த காலத்தின் அப்படியே அடுத்தடுத்த நூற்றாண்டுகள் என்று அந்த ஒரு பழக்கம் அரபுகள் மத்தியிலே இருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுக்கு குர்ஆன் என்கிற வேதத்தை வழங்கி இருக்கிறான். அது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. மக்கத்து காஃபிர்கள் குர்ஆனை பற்றியும் ரசூலை பற்றியும் ரசூலுக்கு வழங்கப்பட்ட இந்த இறுதி மார்க்கத்தை பற்றியும் அல்லாஹ்வை பற்றியும் மறுமை நாள் பற்றியும் பலவிதமான விமர்சனங்களை எடுத்து வைத்தார்கள் இந்த சத்திய மார்க்கத்தை மறுப்பதற்கு. அதில் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விமர்சனம் என்ன, குர்ஆனை பற்றி இது இறைவனுடைய வார்த்தை எல்லாம் கிடையாது, குர்ஆன் அல்லாஹுடைய வேதம் கிடையாது, இது முஹம்மது தான் சுயமாக நினைச்சுகிறார், சில செய்திகளை அப்படியே தொகுத்து வந்து சொல்கிறார். அல்லது சில வேதம் வழங்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் மக்காவை சுற்றி சில பகுதிகளில், அங்கு சென்று அந்த வேதம் வழங்கப்பட்ட மக்களிடமிருந்து சில ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதை வந்து அல்லாஹுடைய வார்த்தைகள் என்று சொல்லி பொய்யாக ஓதி காட்டுகிறார் என்று குர்ஆனை குறித்து மக்கத்து காஃபிர்கள் இந்த விமர்சனத்தை எடுத்து வைத்தார்கள். யாரும் ரசூலை நம்பக்கூடாது என்று. அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த பதில் என்ன, நீங்கள் சொல்வது போல் இந்த குர்ஆன் முஹம்மதுடைய வார்த்தை, முஹம்மது என்கிற மனிதனின் வார்த்தை, அல்லது சில வேதம் வழங்கப்பட்ட மக்கள் முஹம்மதுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களும் மனிதர்கள் தான். அப்படி முஹம்மதோ அல்லது வேதம் வழங்கப்பட்ட மக்களோ இப்படி மனிதர்களுடைய வார்த்தையை தான் முஹம்மது அல்லாவின் வார்த்தை என்று அவதூறாக சொல்லி ஓதி காட்டுகிறார் என்று சொன்னால், நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை கொண்டு வந்து காட்டுங்கள். நீங்களும் குர்ஆனை போன்ற ஒரு வேதத்தை கொண்டு வந்து காட்டினால், ஆம் இது முஹம்மதுடைய வார்த்தை தான், அல்லது முஹம்மதுக்கு யாரோ சில மனிதர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பது நிரூபிக்கப்படும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் போன்ற ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள் என்று சேலஞ்ச் செய்கிறான். வஇன் குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅதூ பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி. முதல் கட்டத்திலே குர்ஆன் போன்ற ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு, அடுத்த கட்டத்திலே பிஅஷ்ரி சுவரி மிஸ்லிஹி, குர்ஆனில் இருக்கக்கூடிய 10 சூறாக்கள் போன்ற 10 சூறாக்கள் நீங்களும் கொண்டு வந்து காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு, இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன சேலஞ்ச் என்ன, வஇன் குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நம்முடைய அடியாராகிய முஹம்மது மீது நாம் இறக்கிய இந்த வேதத்தை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், இது இறைவனுடைய வார்த்தையா
இல்லை முகமது தான் சொல்கிறாரா அல்லது முகமதுக்கு யாரோ சொல்லிக் கொடுக்கிறார்களா என்று உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தூபி சூரத்தின் மிஸ்லிஹி, குரானில் உள்ள ஒரு சூரா போன்ற ஒரு சூறாவை நீங்களும் கொண்டு வாருங்கள், ஒரு அத்தியாயத்தை நீங்கள் சொல்லி காட்டுங்கள், குரானில் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் போன்று. அவ்வாறு உங்களால் கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் வலன் தஃஅலு ஃபஇல்லம் தஃஅலு வலன் தஃஅலு, அவ்வாறு உங்களால் குரானில் இருக்கக்கூடிய ஒரு சூறாவை போன்று ஒரு சூறாவை கொண்டு வர முடியாவிட்டால் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒருபோதும் முடியாது, உங்களால் கொண்டு வர முடியாது. வலன் தஃஅலு, நீங்கள் மகத்தான ஒரு வேதனையை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். நீங்கள் அல்லாஹுடைய வேதத்தை மறுத்துவிட்டால் நீங்கள் காஃபிர்களாக மாறிவிடுவீர்கள், அதற்கு அல்லாஹுடைய வேதனையை சுயிக்க வேண்டியது வரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானில் பல சூறாக்களில் சில வசனங்களிலே சேலஞ்ச் செய்கிறான், குரான் போன்ற ஒரு அத்தியாயத்தை நீங்களும் கொண்டு வாருங்கள், குரான் போன்ற ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள் என்று. ஆனால் அந்த காலத்திலே அவர்களால் கொண்டு வர முடியவில்லை, கொண்டு வர முடியாது. அல்லாஹோடு எப்படி போட்டி போட முடியும்? கியாம நாள் வரை அது சாத்தியம் கிடையாது. அரபி மொழி, மிக சுத்தமான அரபி மொழி பேசிய காலகட்டம் அந்த காலகட்டம், இப்போது கிடையாது, அந்த காலகட்டம். அந்த காலத்தில் அவர்களால் அது கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னால் குரான் இறைவேதம், இறைவனுடைய வார்த்தை என்று அந்த காலத்திலே அது புருவாகிவிட்டது, நிரூபிக்கப்பட்டது. எனவேதான் குரானில் சில சூறாக்களுடைய ஆரம்பத்தில் இந்த தனித்தனி எழுத்தாக நாம் ஓதக்கூடிய வார்த்தைகள் வரும். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, ஹ மீம் யாசீன் என்கிற தனித்தனியாக ஓதப்படும் எழுத்துக்களை கொண்டு சில சூறாக்கள் ஆரம்பிக்கும். அந்த எழுத்துக்களுக்கு என்ன பொருள் யாருக்கும் தெரியாது. அலிஃப் லாம் மீம் என்றால் என்ன, அலிஃப் லாம் ரா என்றால் என்ன அர்த்தம், ஹா மீம் என்று சொன்னால் என்ன, யாருக்கும் அர்த்தம் தெரியாது. அர்த்தம் தெரியவில்லை என்று சொன்னால் அந்த வசனங்கள் குர்ஆனில் இடம்பெற்று என்ன பயன் என்று கேட்டால் அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். தஃப்சீர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரபுகளை நீங்களும் இதே எழுத்துக்கள் அலீஃப் பா தா என்கிற இதே எழுத்துக்களை கூட்டிதான் நீங்களும் வாக்கியங்களை உருவாக்கி பேசுகிறீர்கள், கவிதை சொல்கிறீர்கள். அதே அலீஃப் பா தா அலீஃப் லாம் மீம் ரா அதே எழுத்துக்கள் தான் குர்ஆனிலும் இருக்கிறது. இது மனிதனுடைய வார்த்தை என்று நீங்கள் சொன்னால் நீங்களும் அதே மொழியில் பேசக்கூடியவர்கள், நீங்களும் கொண்டு வந்து காட்டுங்கள் என்கிற சேலஞ்சு தான் அந்த வசனங்களில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவேதான் அந்த அலிஃப் லாம் ரா அல்லது யாசீன் போன்ற எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கும் பல சூறாக்களை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் புரியும். அந்த வசனங்களுக்கு அடுத்த வசனமாக பல சூறாக்களில் குர்ஆன் பற்றிய வசனம் தான் வந்திருக்கும். யாசீன் அடுத்த வசனம் என்ன, வல் குர்ஆனில் ஹக்கீம், குர்ஆன் பற்றியான ஒரு வசனம், ஒரு வார்த்தை. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, இந்த வேதத்தில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன், இது மிக தெளிவான வேதத்தின் வசனங்கள். இப்படி அந்த எழுத்துக்களுக்கு அடுத்த வசனம் பெரும்பாலான அத்தியாயங்களிலே குர்ஆன் பற்றி தான் இருக்கிறது. இது அகிலத்தாரின் இறைவனுடைய வேதம், இந்த வேதத்தில் சந்தேகம் இல்லை, இது ஞானம் மிக்க ஒரு வேதமாக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன் பற்றி தான் பேசுகிறான் என்று சொன்னால் அந்த வசனங்களிலும் ஒரு சேலஞ்ச் தான் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். இப்படி அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய அத்தாட்சி, மிகப்பெரிய அற்புதம் குர்ஆன். இது ரசூல் உடைய வாழ்க்கையில் மட்டுமே இருந்த ஒரு அத்தாட்சி அல்ல. குர்ஆன் கியாமத் வரை ரசூல் ஒரு உண்மை தூதர் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு அத்தாட்சியாக, நிரந்தரமான ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய அத்தாட்சி எல்லாம் ரசூலுடைய அந்தந்த காலத்தில் சில நொடிகளுக்காக வெளிப்பட்ட, சில நிமிடங்களுக்காக மக்களுக்கு தெரிந்த ஒரு அத்தாட்சியாக இருக்கும். ஆனால் குர்ஆன் பொறுத்தவரையிலே கியாம நாள் வரை இது இருக்கும். குர்ஆன் என்கிற இந்த வேதத்தை கியாம நாள் வரை வரக்கூடிய மக்கள் எடுத்து படித்து அதை புரிந்து கொண்டால் இது உண்மை தூதருடைய வேதமாக தான் இருக்கும், இது இறைவனுடைய வார்த்தையாக தான் இருக்க முடியுமே தவிர சாதாரண ஒரு மனிதரால் இப்படிப்பட்ட வசனங்களை கொண்டு வர முடியாது என்று கியாம நாள் வரை நபிகள் நாயகம் அவர்களுடைய சத்திய தூதுத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அத்தாட்சியாக இந்த குர்ஆன் இருக்கிறது. சரி, அடுத்ததாக ரசூலுக்கு அல்லாஹ் வழங்கிய இன்னொரு மிகப்பெரிய அத்தாட்சி தான் சந்திரன் பிளக்கப்பட்ட சம்பவம். அதை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது, கியாமத் நெருங்கிவிட்டது. ஏனெனில் சந்திரன் பிளப்பது என்பது
இறுதி தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அத்தாட்சி. இறுதி தூதர் வந்து விட்டார் என்றால் என்ன பொருள்? ஹியாமத்தும் நெருங்கிவிட்டது, உலக முடிவு நெருக்கமாக தான் இருக்கிறது என்ற அர்த்தம். இனி அல்லாஹ் சொல்கிறான், ஹியாமத் நெருங்கிவிட்டது, சந்திரன் பிளந்து விட்டது என்று அல்லாஹ் குர்ஆனிலே அந்த சம்பவத்தை சுட்டி காட்டுகிறான். சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பிலே அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன அஹ்ல மக்கத்த சஅலு ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுரியஹும் ஆயத்தன் ஃபஅராஹும் இன்ஷிகாகல் கமரி மர்ரத்தைன். மக்கத்து காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீங்கள் ஒரு உண்மை தூதர் என்று சொன்னால் ஒரு அத்தாட்சியை காட்டுங்கள், ஒரு அற்புதத்தை காட்டுங்கள் என்றவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்திரன் பிளந்ததை 2 முறை காட்டினான் என்று அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய செய்தி. அதேபோல் சஹீஹ் புகாரியிலே இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ஷக்கல் கமரு அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிக்கத்தைனி ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்ஹது. ரசூலுடைய காலத்தில் சந்திரன் 2ஆக பிளந்தது. அந்த மக்கத்து காஃபிர்கள் அத்தாட்சி கேட்ட அந்த சமயத்திலே அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்திரன் பிளந்த உடனே சுற்றி இருந்த மக்களை, இதோ பாருங்கள், இஷ்ஹது, அதை பாருங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் அதை பார்த்தோம், அது 2ஆக பிளந்திருந்தது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் சில செய்திகள் உண்டு, அந்த செய்திகளின் தரம் எனக்கு தெரியாது. அதில் 2ஆக பிளந்தது எந்த அளவிற்கு என்று சொன்னால், 2 பகுதிகளுக்கு மத்தியில் ஒரு மலையை நான் பார்த்தேன். ஒரு மலை இருந்தது, அநேகமாக மினாவில் இருக்கக்கூடிய ஒரு மலை. சந்திரன் 2ஆக பிளந்து விட்டது. எந்த அளவுக்கு தூரமாக சென்றது என்று சொன்னால், 2 பகுதிகளும் ஒரு மலையின் இந்த பக்கத்தில் ஒரு சந்திரனின் பாதி பகுதியையும் மலையின் இந்த புறம் அடுத்த பாதி பகுதியும் நான் பார்த்தோம் என்று சொல்லும் விதமாக சில செய்திகள் உண்டு. இப்படி அன்பானவர்களே, சந்திரன் பிளந்தது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுக்கு வழங்கினான். இதை மக்கத்து காஃபிர்கள் பார்த்தார்கள். பார்த்த பிறகு அல்லாஹ் நாடிய சில பேர் இஸ்லாத்தை தழுவியிருக்கலாம். யார் பிடிவாத போக்கில் இருந்திருப்பார்களோ அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அத்தாட்சி பார்த்த பிறகும், இவன் சூனியவாதி, ஏதோ நம்முடைய கண்களில் சூனியம் செய்து விட்டான், எனவே தான் நமக்கு அது சந்திரன் பிளந்தது போல் தெரிந்தது என்று சொல்லி அதை பார்த்த பிறகும் ரசூலை மறுத்த பல காஃபிர்களும் இருந்தார்கள். நம்பிக்கை கொண்ட சில பேரும் இருந்திருப்பார்கள். இந்த அத்தாட்சியை குறித்து சில பேர் என்ன சந்தேகம் எழுப்புகிறார்கள் என்று சொன்னால், சந்திரன் பிளந்த ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அதை குறித்து ஏன் முஸ்லிம்கள் மாத்திரம் பேசுகிறார்கள்? குர்ஆனில் வந்திருக்கிறது, சரி, ஹதீஸுகள் வந்திருக்கிறது, எதற்காக முஸ்லிம்கள் மாத்திரம் பேச வேண்டும்? இப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பவத்தை குறித்து முஸ்லிம் அல்லாத சமூக மக்கள், அந்த காலத்தில் பூமியில் வாழ்ந்தவர்கள், அவர்களும் பார்த்திருப்பார்கள், ஏன் அவர்கள் பேசவில்லை என்று ஒரு சந்தேகத்தை எடுத்து வைக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாத சில மக்கள், ஒரு சில அட்வான்ஸ்டு என்று சொல்லக்கூடிய, இன்டலெக்சுவல் என்று சொல்லக்கூடிய சில முஸ்லிம்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தனைகளில் இருந்து. அதற்கு அறிஞர்கள் பல பதில்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். சுருக்கமாக அந்த பதில்களை சொல்வதாக இருந்தால், இது மக்காவில் நடைபெற்ற ஒரு சம்பவம். மக்கத்து காஃபிர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மக்கத்து காஃபிர்கள் பார்க்கும் விதமாக அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்த ஒரு அத்தாட்சி. மக்கத்து காஃபிர்கள் அந்த அத்தாட்சிகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அங்குள்ள அந்த இரவு நேரம் என்பது பல நாடுகளுடைய நேரத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் மாறுபடுகிறது, ஒரே நேரம் கிடையாது. அங்கு அவர்கள் இரவின் ஆரம்ப பகுதியில் இந்த அத்தாட்சியை தூங்குவதற்கு முன்பாகவே ரசூலோடு பேசும் பொழுது இந்த அத்தாட்சியை அவர்கள் பார்த்திருந்தால், பல நாடுகளில் அது நடு இரவு. அங்கு மக்கள் காத்திருந்து அதை பார்க்க வேண்டும், எதிர்பார்த்து பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அவர்கள் தெரியாது என்ன நடக்கப் போகிறது என்று. அங்கு நடு இரவு இருக்கும், எல்லோரும் உறங்கி கொண்டிருப்பார்கள். குறிப்பாக அந்த காலகட்டம். இந்த காலத்தில் பகலில் உழைப்பது போல் பல பேர் இரவிலும் உழைக்கிறார்கள், கண் விழிக்கிறார்கள். சில வருடங்கள் முன்பாக, ஒரு 30 வருடங்கள் முன்பாக கூட பெரியவர்கள் கவனித்திருப்பார்கள், 10 மணி என்ன 9 மணி கூட மக்கள் முழிக்க மாட்டார்கள். மகரிப் தொழுகைக்கு பிறகே சாப்பிட்டு விட்டு இஷா தொழுது உடனே தூங்கி விடுவார்கள். இப்படிதான் பழக்கம் இருந்தது. அப்படி இருக்க அந்த காலத்திலே இரவில் நடந்த ஒரு சம்பவத்தை பல பேர் பார்த்திருக்க வேண்டும் என்கிற வாய்ப்பு கிடையாது. அதே போல இது நீண்ட நேரம் நடைபெற்ற ஒரு சம்பவம் கிடையாது. சில நொடிகள், அவ்வளவுதான். சந்திரன் பிளந்தது, சில நொடிகளை அல்லாஹ் அதை மீண்டும் சேர்த்திருப்பான். சில நொடிகளில் நடந்து முடிந்த ஒரு சம்பவம் நீண்ட சம்பவமாக இருந்தால் சில பேர் அது பார்த்திருக்க வாய்ப்புண்டு. சரி, சில நொடிகளில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை மற்ற சமூக மக்களில் யாராவது சில பேர் பார்த்திருந்தாலும் பார்த்ததை சொல்லும் பொழுது பிறர் நம்ப வேண்டும் என்கிற அவசியம் இருக்கிறதா?
குறிப்பாக வரலாற்று ஆசிரியர்கள் புத்தகங்கள் எழுதியவர்கள் நிச்சய மாட்டார்கள். யாரோ ஒருவர் வந்து நான் பார்த்தேன் இரவில் சந்திரன் இரண்டாக பிளந்தது என்று சொன்னால் ஏதோ பைத்தியம் என்று சொல்லி என்ன செய்திருப்பார்கள், அவன் சொன்னதையும் எடுக்காமல் பதிவு செய்யாமல் போயிருப்பார்கள். எனவேதான் முஸ்லிம் அல்லாத வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் இதை குறித்து பேசியதாக எந்த ஒரு புத்தகத்திலும் பார்க்க இயலாது, பழமை வாய்ந்த புத்தகங்களில். ஏனெனில் அவர்களுக்கு யாராவது இந்த செய்தி அறிவித்திருந்தாலும் அதை யாரும் ஏற்றிருக்க மாட்டார்கள், நம்பி அதை எழுதியிருக்க மாட்டார்கள், பதிவு செய்திருக்க மாட்டார்கள். இப்படி பல காரணங்கள் உண்டு. எனவேதான் குர்ஆனில் இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சஹி புகாரி, சஹி முஸ்லிம் என்று இன்னும் பல ஹதீஸ் நூல்களிலே இதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக யாருக்காவது நம்பகமான ஒரு செய்தி கிடைத்திருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும்? முகமது நபியை உண்மை தூதர் என்று நிரூபிக்கும் விதமான ஒரு அத்தாட்சியை அவர் ஏன் பதிவு செய்ய வேண்டும்? உண்மை என்று நம்பியிருந்தாலும் நினைச்சிருப்பார்கள், அதை மறைத்திருப்பார்கள் என்று பல காரணங்களை குறிப்பிடுகிறார்கள். இப்படி சந்திரன் பிளந்த சம்பவம் சில ஹதீஸ் நூல்களில், முஸ்ததரக் ஹாக்கிம் என்கிற ஒரு ஹதீஸ் நூல் உண்டு. அப்படிப்பட்ட சில ஹதீஸ் நூல்களில் இந்தியா உடைய மாநிலமாக கேரளாவை சார்ந்த ஒரு அரசர் சேரமான் பெருமாள் இது போன்ற ஒரு பெயர், அவர் சந்திரன் பிளந்த அந்த சம்பவத்தை கேரளாவில் இருந்தபடி பார்த்தார்கள். பார்த்த பிறகு அந்த அத்தாட்சியானது அரபு தேசத்தில் உள்ள முகம்மது என்கிற நபி வழியாக தான் நிகழ்ந்தது என்று தெரிந்த பிறகு அந்த நபியை நான் சந்திக்க வேண்டும் என்று புறப்பட்டு நபியை சந்தித்து திரும்பி வரும் சமயத்திலே கடலில் ஏதோ ஒரு பகுதியில் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதாக சில வரலாற்று பதிவுகள் உண்டு. இது ஒரு ஹதீஸ் கிரந்தத்திலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்ததரக் ஹாக்கிம் என்கிற ஹதீஸ் நூல். ஆனால் அந்த செய்தி பலவீனமான ஒரு செய்தி. அது உண்மை சம்பவமா இல்லையா அல்லாஹ் நன்கறிந்தவன். சரி, அடுத்ததாக அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரல்களுக்கு மத்தியில் இருந்து நீரூற்றிலிருந்து தண்ணீர் வருவது போல் விரல்களுக்கு மத்தியில் இருந்து தண்ணீர் வெளியே வந்த ஒரு சம்பவம் என்று சொல்ல முடியாது, பல முறை இதே மாதிரியான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அடிக்கடி பயணத்தில் சஹாபா பெருமக்கள் ரசூலோடு இருப்பார்கள், தண்ணீர் இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட பல சந்தர்ப்பங்களில், ஒன்றுக்கு மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்களுக்கு மத்தியிலிருந்து தண்ணீர் வெளிப்பட்டதை சஹாபா பெருமக்கள் பார்த்திருக்கிறார்கள். அதில் ஒரு சம்பவத்தை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். இன்ன நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்ஹாபஹு கானூ பிஸ்ஸௌரா, ஜௌரா என்கிற ஒரு பகுதியில் பயணத்திலே, ஜௌரா என்கிற பகுதியில் ரசூலும் சஹாபா பெருமக்களும் இருந்தார்கள். தண்ணீர் இல்லை. அப்போது அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் கொண்ட ஒரு பாத்திரத்தை கொண்டு வரும்படி சொன்னார்கள். ஒரே ஒரு பாத்திரத்தில் மாத்திரம் தண்ணீர் இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை கொண்டு வரும்படி சொல்லி அதில் ரசூல் அவர்கள் கை வைத்தார்கள். ரசூலுடைய விரல்களுக்கு மத்தியிருந்து தண்ணீர் வெளிப்பட்டது. அந்த பாத்திரத்திலிருந்து அத்தனை சஹாபா பெருமக்களும் தண்ணீரை எடுத்து தன்னுடைய பாத்திரங்களை, தன்னுடைய அந்த தோல் பைகளை நிரப்பி கொண்டார்கள், வுது செய்து கொண்டார்கள், தண்ணீர் குடிப்பவர்கள் குடித்து கொண்டார்கள் என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்படி சொன்னதும் கதாதா என்பவர் அனஸ் பின் மாலிக் அவர்களிடம் கேட்கிறார், கம் கானூ யா அபா ஹம்ஸா, அனஸ் பின் மாலிக் அவர்களே, இந்த சம்பவம் நடந்த பொழுது எத்தனை சஹாபாக்கள் இருந்திருப்பார்கள், அந்த தண்ணீரை குடித்தவர்கள் எத்தனை சஹாபாக்கள் இருந்திருப்பார்கள் என்று கேட்க அனஸ் பின் மாலிக் அவர்கள் சொன்னார்கள், கானூ ஜுஹா அஸ்ஸலாஸமிஅ, ஏறக்குறைய 300 சஹாபாக்கள் அந்த பயணத்தில் இருந்தார்கள் என்று அனஸ் பின் மாலிக் அவர்கள் குறிப்பிடுகிறார். சரி, இதே போன்ற இன்னொரு சம்பவம் இன்னொரு பயணத்தில் நடந்தது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் பயணத்தில் இருக்க தண்ணீர் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாவை அழைத்து, அந்த 2 பேரில் அநேகமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர் இருக்கிறார், அழைத்து சென்று நீங்கள் இருவர் மாத்திரம் சென்று தண்ணீர் இருக்கிறதா என்று பார்த்து வாருங்கள் என்று சொல்ல 2 பேரும் கிளம்பி சென்றார்கள். தூரமாக சென்ற பிறகு ஒரு பெண்மணியை பார்த்தார்கள். பார்த்தால் ஒட்டகத்திலே 2 வாளி அல்லது 2 குடம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த பெண்மணி வந்து கொண்டிருந்தாள். இந்த தண்ணீரை எங்கிருந்து கொண்டு வருகிறாய் என்று கேட்க, வெகு தூரத்திலிருந்து பயணம் செய்து நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னதும் சரி என்ற அந்த பெண்மணியை ரசூலிடம் அழைத்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 2 குடம் தண்ணீரையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த 2 குடத்திலும் தன்னுடைய கைகளை நுழைத்தார்கள். இந்த சம்பவத்தை பார்த்த சஹாபி சொல்கிறார், ரசூல் அவர்கள் தன்னுடைய 2 கைகளையும் இந்த குடங்களில் நுழைத்த பிறகு ரசூலுடைய விரல்களுக்கு மத்தியில் தண்ணீர்
வெளிப்பட்டதை நான் கண்கூடாக பார்த்தேன். அந்த பெண்மணியும் அந்த சம்பவத்தை பார்த்தாள். அடுத்து எல்லோரும் தன்னுடைய தோல் பைகளை, தன்னுடைய பாத்திரங்களை நிரப்பிக் கொண்டார்கள். உது செய்யக்கூடியவர்கள் உது செய்து கொண்டார்கள், தண்ணீர் குடிப்பவர்கள் குடித்தார்கள். ஆனால் அந்த 2 குடங்களிலும் தண்ணீர் அப்படியே இருந்தது, சற்று கூட குறையவில்லை. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை அழைத்து சொன்னார்கள், இந்த பெண்மணி நமக்கு பெரிய ஒரு உதவி செய்திருக்கிறார்கள், அதற்காக இந்த பெண்மணிக்கு உங்களால் முடிந்த உதவி ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்ல, சில சஹாபா பெருமக்கள் உணவுப் பொருட்களை, சில சஹாபா பெருமக்கள் துணிமணிகளை அந்த பெண்ணுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அதையெல்லாம் வாங்கி கொண்டு அந்த பெண்மணி தன்னுடைய ஊருக்கு திரும்பி செல்கிறாள். சென்றதும் தன் ஊர் மக்களை பார்த்து சொல்கிறார், ஜித்து மின் அஸ்ஹரில் அரப், இன்று நான் அரபு தேசத்தின் மிகப்பெரிய ஒரு சூனியவாதியை பார்த்து வருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூனியவாதியாக நினைத்து விட்டாள். ரசூல் அவர்கள் செய்ததை சூனியம் என்று தன்னுடைய மக்களுக்கு மத்தியிலே பதிவு செய்தாள். அதே பெண்மணி வாழ்ந்த அந்த ஊர் மக்கள் இந்த சம்பவம் நடந்து சில மாதங்கள் அல்லது சில வருடங்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரை சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாம் சஹாபா பெருமக்களுடைய படைகளை அனுப்பி வைத்தார்கள். அப்போது அந்த பெண்மணி தன்னுடைய மக்களிடம் உபதேசம் செய்தாள், இவர் ஒரு உண்மை தூதர் போல் எனக்கு தெரிகிறது, நான் செய்த அந்த உதவியின் காரணமாக சுற்றி பல இடங்களில் அந்த நபியின் அந்த முகம்மதுடைய தோழர்கள் படையெடுத்து வருகிறார்கள், ஆனால் நம்முடைய ஊருக்கு அவர்கள் இன்னும் வரவில்லை என்று சொன்னால் அன்று நான் செய்த அந்த உதவியை அவர் கவனத்தில் வைத்திருப்பார், அப்படிப்பட்ட ஒரு நபரின் மார்க்கத்தை நாம் ஏற்க வேண்டாமா என்று சொன்னதும் அந்த ஊர் மக்கள் பல பேர் இஸ்லாத்தை தழுவியதாக ஒரு ஹதீஸ் உண்டு, ஒரு அறிவிப்பு உண்டு. இப்படி ஒன்றுக்கு பல முறை இதே மாதிரியான அத்தாட்சி நடந்திருக்கிறது. அதே போல் தான் அன்பானவர்களே, இன்னொரு அத்தாட்சி தான் குறைந்த உணவு அல்லது 1-2 நபர்கள் குடிக்கும் அளவிற்கு உள்ள பால், ஆனால் அதை பல பேர் அருந்துவது, பல பேர் சாப்பிடுவது. ஒரு சிலருக்கு போதுமான சாப்பாடை பல பேர் சாப்பிடுவது என்கிற அத்தாட்சியும் பல முறை நடந்திருக்கிறது ரசூலுடைய வாழ்க்கை. அதில் ஒரு சம்பவம் தான் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் பல பேர் அகழ் தோண்டி கொண்டிருந்தார்கள், ஹந்தக். மக்கத்து காஃபிர்களும் மக்காவை சுற்றியுள்ள பல பகுதிகளில் வசிக்கக்கூடிய கூட்டங்களும் கோத்திரங்களும் சேர்ந்து பல கூட்டங்களாக சேர்ந்து மதீனாவை தாக்குவதற்காக வேண்டி படையெடுத்து வந்தார்கள். ஏறக்குறைய 25,000 படை வீரர்களை கொண்ட பெரிய படை. அதில் பல கூட்டங்கள் சேர்ந்து மதீனாவை தாக்க வந்ததின் அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த போரை அஹ்ஸாப் என்று சொல்கிறான். அஹ்ஸாப் என்று சொன்னால் பல கூட்டங்கள். அதில் மக்கத்து காஃபிர்களும் இருந்தார்கள், முகம்மதை எதிர்ப்பதற்கு நானும் வருவேன் என்று சொல்லி பல கோத்திரங்கள் சேர்ந்து வந்தார்கள், பல கூட்டங்கள். எனவே அஹ்ஸாப் போர் என்று ஒரு பெயர் உண்டு. அதே போருக்கு இன்னொரு பெயர் தான் அகழ் போர், ஹந்தக் போர். ஹந்தக் என்று சொன்னால் அகழ், பெரிய பள்ளத்தை தோண்டுவது. எனவே மதீனாவை தாக்க வரும் அந்த பெரிய கூட்டத்தை எதிர்ப்பது மிக சிரமமான காரியம். எனவே மதீனாவை சுற்றி எங்கு தோட்டங்கள் இல்லையோ மலைகள் இல்லையோ அந்த பகுதியில் தான் எதிரிகள் வருவார்கள். அந்த பகுதியில் மாத்திரம் பெரிய ஒரு பள்ளத்தை, அகலை தோண்டி விடலாம், ஹந்தக் ஏற்படுத்தி விடலாம் என்று சல்மான் ஃபார்சி ஒரு மஷ்வராவை கொடுக்க ரசூல் அவர்கள் அந்த மஷ்வராவை ஏற்றுக்கொண்டார்கள். சரி என்று ரசூல் உள்பட சஹாபா பெருமக்கள் பல பேர் தொடர்ந்து 15-20 நாட்கள் அந்த பள்ளத்தை தோண்டினார்கள், பெரிய பள்ளம். அவ்வாறு அந்த அகழ் தோண்டக்கூடிய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த சமயத்திலே ரசூலும் சரி பல சஹாபாவும் சரி பசி பட்டினியோடு அந்த வேலைகளை செய்கிறார். அந்த சமயத்தில் நடந்த சம்பவம் தான் என்னது, சில பயான்களை நாம் கேட்டிருப்போம். சஹாபாக்கள் வந்து சொல்வார்கள், யார் ரசூலல்லாஹ், பசி தாங்க முடியவில்லை, பாருங்கள் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல ரசூல் அவர்கள் தன்னுடைய ஆடையை உயர்த்தி பார்த்தால் 2 கற்கள் இருந்தது. வயிறு காலியாக இருந்தால் பசி உடைய கடுமை அதிகமாக உணர முடியும். எனவே அந்த கடுமை உணரக்கூடாது என்று என்ன செய்வார்கள், காலி வயிற்றில் கல்லை கட்டிக்கொள்வார்கள், அந்த பசி உடைய இது குறைவாக தெரிய வேண்டும் என்பதற்கு. அதை பிராக்டிக்கலாக நாம் செய்ததில்லை, நமக்கு தெரியாது எதற்காக கல் எதற்காக கட்ட வேண்டும் நாம் யோசிப்போம். ஆனால் பிராக்டிக்கலாக செய்து பார்த்தால் நமக்கு தெரியும், காலி வயிறோடு இருந்தால் பசி அதிகமாக இருக்கும். காலி வயிறு நிரம்பியது போல் தெரிவதற்கு நினைச்சுவார்கள், கல்லை அந்த காலத்தில் நினைச்சுவார்கள் கட்டிக்கொள்வார்கள். அந்த சம்பவம் எல்லாம் அந்த சமயத்தில் தான் நடந்தது. அப்போது ஜாபிர் பின் அப்துல்லா என்ன சொல்கிறார், ரசூல் பசியோடு அகல் தோண்டுவதில் ஈடுபட்டிருக்கிறாரே, நம்மால் முடிந்ததை ரசூலுக்கு அழைத்து ஒரு ரியாஃபத் விருந்து வைக்கலாமே என்று சொல்லி அவரிடம் இருந்த ஒரே ஒரு ஆடு அதை அறுத்து
பார்லி அரிசி இருந்தது. அதை கொண்டு ஏதோ உணவை ஏற்பாடு செய்கிறார்கள். மெல்லமாக சென்று அகல் தோண்டி கொண்டிருந்த ரசூலை அழைத்து, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நம்முடைய வீட்டில் இன்று உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, நம்முடைய வீட்டில் வந்து நீங்கள் உணவு அருந்தலாமே என்று சொல்ல மெல்லமாக அழைத்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அகல் தோண்டுவதில் ஈடுபட்டிருந்த அத்தனை சஹாபா பெருமக்களையும் பார்த்து, இதோ பாருங்கள், இன்று ஜாபீர் பின் அப்துல்லாவுடைய வீட்டில் நமக்கு விருந்து இருக்கிறது, வாருங்கள் என்று அழைத்தார்கள். அப்போது ஏறக்குறைய 1000 பேர், ஏறக்குறைய 1000 சஹாபாக்கள் அந்த அகல் தோண்டுவதிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஜாபீர் பின் அப்துல்லா அவர் எந்த அளவிற்கு பயந்திருப்பார்கள் நம்மால் சொல்ல முடியாது. 2-3 நபர்கள் அல்லது ஒரு ஆடு என்று சொல்ல ஒரு 10-15 நபர்கள் என்று வைத்துக் கொண்டாலும் அத்தனை பேர் சாப்பிடுவது எங்கே, 1000 பேர் எங்கே? ஆனால் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் அத்தனை பேரும் சாப்பிட்டார்கள். அந்த பாத்திரத்திலிருந்து எடுத்து போட போட அந்த உணவு வந்து கொண்டே இருந்தது, அது காலியாகவில்லை என்கிற செய்தியை ஜாபீர் பின் அப்துல்லா அவர்கள் பதிவு செய்கிறார். அதேபோல் சென்ற ஒரு தரிசிலே நாம் ஒரு சம்பவத்தை சொன்னோம். ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் பால் ரசூலுக்கு ஒரு சஹாபி அன்பளிப்பாக கொண்டு தந்தார்கள். ரசூலுல்லாஹி என்ன செய்தார்கள், சுற்றி இருந்த பல சஹாபா பெருமக்களை அழைத்து, அபூ ஹுரைராவும் இருந்தார்கள், அவர் கையில் கொடுத்து எல்லோருக்கும் அந்த பாலை கொடுங்கள் என்று சொல்ல, அந்த சபையில் இருந்த அத்தனை பேரும் சின்ன ஒரு பாத்திரம், ஒரு நபர் அல்லது 2 பேர் குடிக்கும் அளவுக்கு உள்ள அந்த பாத்திரத்திலிருந்து பல பேர் பால் அருந்தினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த செய்தியும் இதே அத்தாட்சிக்கான ஒரு உதாரணம். அடுத்ததாக அன்பானவர்களே, இறுதியாக நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை தடவினாலோ அல்லது தன்னுடைய எச்சிலை தடவினாலோ ஷிஃபா கிடைப்பது, இதுவும் ஒரு அற்புதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். இதற்கான ஒரு உதாரணம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வருகிறார்கள் மதீனாவுக்கு. மதீனா வந்ததும் என்ன செய்கிறார்கள், ஹைபர் என்கிற இடத்தில் வசிக்கக்கூடிய யூதர்கள் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில ஒப்பந்தங்களை போட்டு வைத்து அந்த ஒப்பந்தங்களை மீறிவிட்டார்கள். ரசூலுக்கு சஹாபாவுக்கு துரோகம் செய்தார்கள் அந்த ஒப்பந்தங்களை மீறி. இந்த செய்தி ரசூலுக்கு கிடைத்தவுடன் மதீனா சென்ற பிறகு ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, பயணத்திலிருந்து இப்போது தான் திரும்புகிறோம், ஆனால் மதீனாவில் நாம் தங்கக்கூடாது, உடனே ஹைபருக்கு நாம் புறப்பட வேண்டும். அந்த யூதர்கள் அவர்களை நாம் சென்று இந்த ஒப்பந்தங்களை எதற்காக மீறினீர்கள் என்று அதை குறித்து நாம் விசாரிக்க வேண்டும் என்று மதீனா வந்த கையோடு ஹைபருக்கு புறப்பட்டார்கள். ஹைபர் சென்று பார்த்தால் அந்த யூதர்கள் பெரிய பெரிய கோட்டைகளை கட்டி வைத்து உள்ளே சென்று பதுங்கிவிட்டார்கள். பெரிய பெரிய கதவுகளை அடைத்துவிட்டு உள்ளே தஞ்சம் அடைந்தார்கள். என்ன செய்தாலும் அந்த கதவுகளை உடைப்பது சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய பெரிய சுவர்கள் இருக்கும், பெரிய பெரிய கதவுகள் இருக்கும், அவ்வளோ பாதுகாப்பான ஒரு கோட்டை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் தங்கி ஒவ்வொரு நாளும் ஒரு சஹாபி தலைமையில் ஒரு கூட்டத்தை, ஒரு படையை ரசூல் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். சென்று பாருங்கள் யூதர்கள் வெளியே வந்தார்களா இல்லை என்று. 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு சஹாபியின் தலைமையில் ஒரு கூட்டம். அவ்வாறு பல நாட்கள் கடந்த பிறகு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இரவு நேரத்திலே நாளை நான் இன்னொரு சஹாபிக்கு இஸ்லாத்தின் கொடியை கொடுத்து படை வீரராக கமாண்டராக நியமித்து அனுப்புவேன். நாளை நிச்சயமாக அல்லாஹ் அந்த சஹாபி கையால் நமக்கு வெற்றி கொடுப்பான். அந்த சஹாபி, அந்த தோழரை அல்லாஹ்வும் நேசிக்கிறார், நானும் நபியும் நேசிக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி சொன்னார்கள். அத்தனை சஹாபா பெருமக்களுக்கும் ஒரு ஆசை, அது நானாக இருக்க வேண்டுமே என்று. காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி பின் அபி தாலிப் எங்கே என்று கேட்டார்கள். சஹாபா பெருமக்கள் மற்றவர்கள் சொன்னார்கள், அவருக்கு கண்ணில் ஏதோ பிரச்சனை யா ரசூலல்லாஹ். அப்படி சொன்னதும் அழைத்து வாருங்கள் என்று சொல்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அவருடைய கண்களில் ஏதோ பிரச்சனை இருந்தது, மெட்ராஸ் இது போன்ற ஒரு வியாதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எச்சில் எடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்ணில் தடவினார்கள். உடனே அவர் குணமடைந்தார். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொடியை கொடுத்து, இன்று நீங்கள் தான் படை தளபதி, நீங்கள் சென்று அந்த யூதர்களை பாருங்கள் என்று சொல்ல, கொடியை வாங்கியதும் அலி பின் அபி தாலிப் அவர்கள் சொன்னார்கள், சென்று உடனே அந்த யூதர்களை நான் கொன்று விடுவேன் என்று சொன்னதும் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அல் அரிஸ்லிக், அவசரப்படாதீர்கள், ஆவேசப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், மெதுவாக நிதானமாக செயல்படுங்கள். லா யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருன் லக மின் ஹும்ரின் நஅம். அந்த யூதர்களை கொல்வது நம்முடைய நோக்கம் அல்ல. அங்கு சென்று அவர்களால் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த முடிந்தால் பேசுங்கள், இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழையுங்கள். உங்களால் ஒரு நபர் ஹிதாயத்தை அடைந்து விட்டால், நேர்வழி
பெற்றுவிட்டால் அது உங்களுக்கு சிவப்பு ஒட்டகத்தை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை கொல்வது நோக்கமல்ல, மாறாக அவர்களை முஸ்லிமாக்க முயற்சி செய்யுங்கள், அவர்கள் நேர்வழியில் வர வேண்டும், அதற்கு முயற்சியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு இதை வலியுறுத்தினார்கள். அவர்கள் சென்ற அந்த நாள் தான் யூதர்கள் வெளியே வந்தார்கள், பயந்து வெளியே வந்தார்கள். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில நிபந்தனைகள், அதுக்கு உட்பட்டு நாம் இனிமேல் இருப்போம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்று ஹைபர் என்கிற அந்த யுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை முஸ்லிம்களுக்கு வழங்கினான். இப்படி அன்பானவர்கள் இன்னும் பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அத்தாட்சிகள் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அல்லாஹ் வழங்கிய இந்த அத்தாட்சிகளை குறித்த செய்திகளை எல்லாம் படிக்கும் பொழுது நபி மீது நம்முடைய அந்த நம்பிக்கையை இன்னும் அல்லாஹ் உறுதிப்படுத்துவானாக, வலுப்படுத்துவானாக. அவர் உண்மை தூதர் என்கிற அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களில் அதிகரிக்க செய்வானாக. அதே நேரத்தில் இந்த அத்தாட்சிகளை பற்றியெல்லாம் படிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வல்லமை, அல்லாஹுடைய ஆற்றலை குறித்த நம்பிக்கையும் நம்முடைய உள்ளங்களில் அதிகமாக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நிச்சயமாக நிகழும். வெளிப்படையாக பார்த்தால் விரல்களுக்கு மத்தியில் தண்ணீர் எப்படி வரும்? அல்லாஹ் நாடினால் அது நடக்கும். அல்லாஹ்வுக்கு எல்லாமே சாத்தியம்தான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சில அடியார்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதங்களை வழங்குகிறான். அதை பார்த்து மக்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆற்றல் மீது நம்முடைய நம்பிக்கை, அல்லாஹுடைய வல்லமை மீது நம்முடைய நம்பிக்கை அதிகமாக வேண்டும். தூதர் மீது உள்ள நம்பிக்கையும் நம்முடைய உள்ளங்களிலே வலு அடைய வேண்டும், அதிகமாக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருடைய ஈமானை அதிகப்படுத்துவானாக, ஈமானில் உறுதியை வழங்குவானாக. கடைசி மூச்சு வரை உண்மையான முஃமினீன்களாக, உண்மையான முஸ்லிம்களாக இருந்து மரணித்து முஸ்லிமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாளை மறுமை நாளிலே சந்திக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.